எல்லாருமே கறிக்கடை தான். இங்க ஆட்டு கறிக்கடை, மாட்டு கறிக்கடை, கோழி கறிக்கடை எல்லாமே ஒத்துமையா தான் இருக்கிறோம். இது வந்து ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. இது சட்டப்படியா வந்து நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை. அந்த நபர் யாரு? அந்த குறிப்பிட்ட நபர் யாரு? நேற்று காவல்துறை வந்து நிற்கிறாங்க. காவல்துறை கண் முன்னே தான் என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸையும் ரைஸ் பண்ணுறாரு. கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் யார் கொடுத்தா? ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நேற்று நடந்த விஷயம் வந்து எங்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த வட சென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்பட்டவங்களும் வந்து இந்த மாட்டுக்கறி உண்பவர்கள் தான். இது வரைக்கும் இந்த சலசலப்பு அதிகமாக வந்ததில்லை. இங்கே மட்டும் இது வந்து அவர் செய்யக்கூடிய முதல் பிரச்சனை கிடையாது. இதற்கு முன்னாடி கார்கில் நகரில் வந்து பக்ரீத் பெருநாள் அன்று வந்து ஒரு பெரிய பிரச்சனை இதே மாதிரி ஆச்சு. அவரை ஏற்றி பத்திரமா அனுப்பி வச்சுட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, SCSR போட்டுட்டோம், காலையில் போய் பார்த்தோம், ஆளு கிடைக்கல, நாளைக்குள்ளே பிடிச்சிருவோன்ற ஒரு இடியாப்ப கதையை வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று இரவு திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இறைச்சி கடை செயல்பட்டு வருது. இங்கே ஒரு 11 மணி போல் அளவில் பாரத் இந்து முன்னணி நிர்வாகி சிவாஜி என்கிற நபர் அவர்களோடு ஒரு 4 பேர் வந்து இங்கே மாட்டு இறைச்சி எப்படி செயல்படுது, கடைகள் எப்படி செயல்படுது, இங்கே செயல்படக்கூடாதுன்ற ஒரு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவர்கள் செயல்பட்டதும், அவர்களுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்பட்டதும் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க. வாங்க இங்கே என்ன நடந்தது அப்படின்றதையும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். என்ன நடந்துச்சு நேற்று இரவு கொஞ்சம் முழுமையாக சொல்லுங்க. மணி ஒரு 11:30 மணி இருக்கும். 11:30 மணிக்கு வந்து மாடு வந்து இறங்கும் போது கரெக்டாக ஒரு 4 பேர் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. எடுக்கும் போது நம்ம போய் கேட்குறோம், ஏன் வீடியோ எடுக்கிறீங்க, எங்கேருந்து வரீங்க? அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாடு எங்கேருந்து வந்து உங்களுக்கு, இந்த மாதிரி மாடுலாம் நீங்கள் அறுக்கக்கூடாது சொல்லிட்டு தப்பான வார்த்தை எல்லாம் பேசுகிறாங்க. பேசும்போது நம்ம ஊர் ஜனலாம் வந்து அதுக்கப்புறம் வந்து யார் எங்கேருந்து வந்து கேட்கும்போது அவங்க தப்பான விஷயம் பேசும்போது நம்ம ஆளுங்களை அடிக்க போய் அப்புறம் போலீஸ் அவங்க என்ன பண்ணாங்களா, காப்பாற்றி அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஷன் போயிட்டு ஊர் நிர்வாகமாக போய் எல்லாம் கும்பலாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ CSR காப்பி கொடுத்துக்கிறாங்க. இப்போ சாயங்காலத்துக்குள்ள ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. FIR போட சொல்லிக்கிறோம். சாயங்காலம் கூப்பிட்டு என்ன திருப்பி தகவல் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கண்டிப்பாக அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணி ஆகணும், அரெஸ்ட் பண்ணி ஆகணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து வட சென்னை முழுசாக வந்து இறைச்சியும் சரி, அப்புறம் வந்து இஸ்லாம் எல்லாம் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். இப்போ வட சென்னைனாவே வந்து மாட்டு இறைச்சிக்கு பெயர் போன ஒரு இடம் தான். ஆனா இங்க வந்து ஏன் திடீர்னு இந்த மாதிரி நடவடிக்கையில் அவங்க ஈடுபடணும்? இல்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த மாதிரி யாரும் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்களா? இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணாம 100 வருஷமா நடத்துறோம். எங்க தாத்தா, அப்புறம் எங்க அப்பா, அப்புறம் இப்ப நானும் இப்ப என் பையன் 4 தலைமுறை இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வரல, வீடியோ எடுக்கல, எதுவுமே கேட்கல. இப்ப நம்ம பார்த்தோம்னா, இப்ப நான் வந்து முஸ்லீம், இவர் வந்து இந்து, இவர் வந்து தமிழ், அவர் வந்து கிறிஸ்டின், அவர் பேர் ராஜ். இப்ப நாங்களாம் ஒத்துமையா வந்து முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் ஒத்துமையா தான் இருக்கிறோம். நாங்க இவன் வந்து ஒரு மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரி வந்து எனக்கு பேசிட்டு இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு போயிட்டாரு. எல்லாருமே கறிக்கடை தான். இங்க ஆட்டு கறிக்கடை, மாட்டு கறிக்கடை, கோழி கறிக்கடை எல்லாமே ஒத்துமையா தான் இருக்கிறோம். இது வந்து ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. இது சட்டப்படியா வந்து நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை. அந்த நபர் யாரு? அந்த குறிப்பிட்ட நபர் யாரு? அந்த நபர் யாருன்னா, பாரத் முன்னணின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் பேரை பயன்படுத்தி கொண்டு இங்கே மட்டும் இது வந்து அவர் செய்யக்கூடிய முதல் பிரச்சனை கிடையாது. இதற்கு முன்னாடி கார்கில் நகரில் வந்து பக்ரீத் பெருநாள் அன்று வந்து ஒரு பெரிய பிரச்சனை இதே மாதிரி ஆச்சு. அந்த பிரச்சனைக்கு காரணமும் அதே நபர் தான். அது மட்டுமல்ல, இன்னும் கொருக்குப்பேட்டை, நேதாஜி நகர் போன்ற தண்டாயர்பேட்டைக்குட்பட்ட பல பகுதிகள்லையும் இது மாதிரி தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை, மத கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய, இந்து முஸ்லீம் ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூஸை உருவாக்கக்கூடிய, ஒரு பதட்டமான நிலையை உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளில் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வருவதாக தான் அவர் மேலே பல வழக்குகளும் வந்து பல காவல் நிலையங்களில் பதிவாகி இருக்கிறதா வந்து காலையிலேருந்து தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபருடைய பேச்சை கேட்டுட்டு நேற்று காவல்துறை வந்து நிற்கிறாங்க. காவல்துறை கண் முன்னே தான் என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸையும் ரைஸ் பண்ணுறாரு. கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் யார் கொடுத்தா? முதல்ல இந்த கடைங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா கடைகள், இங்கே வந்து சொன்ன மாதிரி தம்பி வந்து ஒரு இந்து, அவரும் வந்து மாட்டு இறைச்சி கடை நடத்துறாரு. கிறிஸ்தவர்களும் இங்கே மாட்டு இறைச்சி கடை நடத்துகிறாங்க, முஸ்லீம்களும் நடத்துகிறாங்க. ஒற்றுமையாக இங்கே நாங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அதே நேரத்தில் இந்த எல்லா கடைகளும் ப்ராப்பராக மாநகராட்சியில் லைசன்ஸ் வாங்கி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்படி லைசன்ஸ் வாங்கி நடத்தக்கூடிய ஒரு கடையில் வந்து நீ மாடை வெட்டக்கூடாது, மீறி வெட்டினா ஒன்று ஏதாவது செஞ்சிருவன்ற ஒரு ரீதியில், ஒரு மிரட்டக்கூடிய ரீதியில், அச்சுறுத்தக்கூடிய ரீதியில் ஒரு அடுத்த ராத்திரியில் வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறாருன்னா அவருடைய உள்நோக்கம் என்ன அப்படின்றத இங்கே நமக்கான கேள்வி எழுது. இதில் காவல்துறை அவங்க கூட வந்து நிற்கிறாங்க, அங்கே பார்க்குறாங்க, அந்த இன்சிடென்ட் எப்படி மாறுதுன்னு தெரியுது. அங்கே தடுக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பேச விட்டுக்கிட்டு.
ஒரு கட்டத்துல வந்து அது சிச்சுவேஷன் வந்து கையை மீறி போகும் பொழுது அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு இளைஞர்கள்லாம் நான் திரள ஆரம்பிச்ச உடனே இங்க இருந்து எல்லாரும் நாங்க என்ன செய்யறோம், அவருக்கு வந்து எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, வந்துட்டா என்னது இது வேற மாதிரி இஷ்யூ போயிடக்கூடாதுன்ற ரீதியில அவரை வந்து என்ன செய்யறாங்கன்னா காவல் நிலையத்துக்கு அழைத்து போக சொல்லி நாங்க அங்க கட்டாயப்படுத்துறோம். மீறியும் அங்க இருந்த எஸ்ஐ, அங்க இருந்த நைட் டியூட்டி இன்ஸ்பெக்டர் உட்பட எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அவரை ஏத்தி பத்திரமா அனுப்பி வச்சுட்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னா SCSR போட்டுட்டோம், காலையில போய் பார்த்தோம், ஆளு கிடைக்கல, நாளைக்குள்ள பிடிச்சிருவோன்ற ஒரு இடியாப்ப கதையை வந்து இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் யதார்த்தமா இதுல நடக்குது. அப்போ ஒரு முறையான ஒரு நடவடிக்கை இதுல எடுக்கலன்னு சொன்னா இது வந்து முளையிலேயே கில்லெறியப்பட வேண்டிய விஷயம். அந்த சிவாஜின்ற நபர் ஏற்கனவே வந்து தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு வேணும், PSO வேணும்ன்ற கோரிக்கைக்காக இதற்கு முன்னாடியும் பல விஷயங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சிருக்காருன்றது எங்களுக்கு தகவலா வந்துகிட்டு இருக்கு. அப்போ இது போன்ற ரவுடி கும்பல்களை தமிழக அரசு உடனடியாக கட்டுப்படுத்தணும். இது போன்ற மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்திற்கும் ஒருபோதும் இந்த அரசு, காவல்துறை என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது என்பதை இந்த தருணத்துல நாங்க வந்து வன்மையா கண்டிச்சு இது வந்து மிக கடுமையாக வந்து நடவடிக்கை எடுத்து ஒடுக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து நாங்க பார்க்கணும். இதுல அரசியல் தலையீடு குறிப்பாக வந்து புதிய அரசு பொறுப்பேற்று இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும் விதமா இதை செஞ்சிருக்காங்களா, இல்லது ஒரு புதிய அரசு பொறுப்பேற்றுக்குன்றனால இது அவங்களுக்கு சாதகமாக போய் முடியுன்ற ஒரு ரீதியாக இது அணுகப்படுமா? இது எப்படி பார்க்கறது? நம்ம பக்ரீத் திருநாள் அன்று ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மதுரை நீதிமன்ற பெஞ்ச் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பொது இடங்கள்ல வச்சு அறுக்கக்கூடாதுன்ற ஒரு தடை விதிச்சாங்க. அதை தமிழக அரசு வந்து என்ன செஞ்சாங்க, மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நீதியரசர் GR சுவாமிநாதன் வழங்கிய அந்த பொது இடத்துல அறுக்கக்கூடாதுன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடையை சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றமே இன்னைக்கு விதிச்சிருக்கு. அப்போ அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி தான் நேத்து அவங்க வந்து பேசுறாங்க. பேசும்போது ஹைகோர்ட்டே போட்டிருக்கே, வெட்டக்கூடாது சொல்லியிருக்கே, அந்த நியூஸை கூட பார்த்துட்டு வரல. அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய அறிவு. அப்போ மாநில அரசு முறையான அவர்கள் சட்ட ரீதியான முயற்சிகளை மேற்கொண்டு சுப்ரீம் கோர்ட்ல அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ஸ்டேவை வாங்கியிருக்கிறது மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இது போன்ற ஆங்காங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தமிழக அரசு கண்காணித்து தடுக்கலன்னு சொன்னா தமிழக அரசுக்கான கெட்ட பெயரும் அவப்பெயரும் தான் இந்த போன்ற சம்பவங்கள் ஏற்படுத்தும்ன்றதுதான் நாங்க சொல்ல வர விஷயம். இப்ப காவல்துறை போதுமான நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இப்ப நீங்க சொன்னது போல வந்து இடியாப்ப கதைகளை தான் அவங்க சொல்றாங்கன்றப்போ இப்போ காவல்துறை அவர் கைது பண்ணுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்களா? என்ன சொல்றாங்க? இல்ல, ஈடுபடுவதாகத்தான் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இப்ப நாங்க வந்து மதியானம் நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, இன்றைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, ஜும்மா தொழுது முடிச்சுட்டு நாங்க என்ன செய்வோம், எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோம்னு சொன்னதுனால ஒரு சிஎஸ்ஆர்ன்றது ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் முதல்ல உடனே போட்டு தரக்கூடிய ஒரு விஷயம். அதற்கே நேத்து நைட்டு நடந்த சம்பவத்திற்கு இன்றைக்கு மதியானம் 2 மணிக்கு தான் சிஎஸ்ஆர் தராங்கன்னா இவ்வளவு மெத்தன போக்குல காவல்துறை செயல்பட்டுச்சுன்னா ஒருபோதும் என்ன செய்யாது, இது போன்ற தீர்வுகளுக்கு உடனடி நடவடிக்கைகள் கிடைக்காது. பதட்டமான சூழ்நிலைகள் இன்னும் மேன்மேலும் அதிகரித்து கொண்டேதான் போகும். உங்களுடைய பொதுவான கோரிக்கை என்னவா இருக்கு? எங்களோட கோரிக்கை ஒன்றும் இல்லை, எல்லாருமே வியாபாரிகளா இருக்காங்க, எல்லாருமே வந்து ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்கி தான் இங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. லைசன்ஸ் வாங்கி நடத்தக்கூடியவர்களை இன்டர்ஃபியர் பண்ணி அவர்களை குறுக்கிட்டு தடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது அப்படி கிளாரிபிகேஷன் இருந்தால் அவர் என்ன செஞ்சிருக்கணும், காவல்துறையில போய் புகார் அளிச்சிருக்கணும், மாநகராட்சியில போய் புகார் அளிச்சிருக்கணும். எங்களை கேட்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மாநகராட்சிக்கும் காவல்துறைக்கும் தான் இருக்கு, தனி நபர்களுக்கு இல்ல, ஒரு தனி அமைப்புகளுக்கு இல்ல. அததான் இந்த இடத்துல சொல்ல வரோம். அவரவர்களை டியூட்டியை அவங்கவுங்க செய்யுங்க. அதைத்தான் நாங்க இங்க வந்து எதிர்பார்க்கிறோம். அமைதியான முறையில எல்லாரும் ஒற்றுமையோட வியாபாரம் செய்து, எல்லாரும் வர்த்தகம் செய்து, எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் அமைதியா வாழணும், எல்லாரும் ஒற்றுமையோட நல்லா இருக்கணும்ன்றதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு. அதற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற சிவாஜி போன்ற பாரத் முன்னணி போன்ற அமைப்புகளை முடிஞ்சா தமிழக அரசு தடை செய்யணும். அது போன்ற நபர்களை குண்டர் சட்டங்களில கைது செய்தாதான் மற்றவர்கள் இது போன்ற முயற்சிகள்ல எதிர்காலத்துல வரமாட்டாங்கன்றது எங்களுடைய கோரிக்கை. நேற்று நடந்த பிரச்சனை அப்படின்றது அரசியல் ரீதியாகவும் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா புதிதாக ஒரு அரசு பொறுப்பேற்று இருக்குன்றப்போ இப்படியான தைரியம் யார் கொடுக்குறா? இப்படியான நபர்கள் வந்து தைரியத்தோடு வந்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா இது யார் கொடுக்குற தைரியம்ன்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? என்னுடைய கருத்து என்னன்னா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், 2 ஆட்சியுடைய காலகட்டத்தில் சிறுபான்மை மக்களுக்காக எந்த ஒரு இடத்துல பிரச்சனை வரும்போது அதை அவங்க ஒரு சமூகமான முறையில தக்க வச்சு அந்த பிரச்சனைகளை கையாண்டனால பாரதிய ஜனதா வந்து இங்க காலொன்ற முடியல.
இதுதான் வந்து ஃபேக்ட். இப்போ வந்து தாவேக்காவுடைய ஆட்சி இப்போ பொறுப்பேற்றுக்கிற நிலையில இப்போ ஒரு கரண்ட் இந்த குறிப்பிட்ட நபர் இந்த பிரச்சனையை செய்த நபர் வந்து கரெக்டா ஆட்சி அவங்க பொறுப்பேற்ற போது 3 மாதங்களுக்கு முன்பு பக்ரீத்துடைய நேரத்துல அதே ஒரு கார்கில் நகர்ல மாட்டுக்கறி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர் தான் பிரச்சனை பண்ணார். அதே நபர் தான் இன்று இங்க தாங்கல் மொஹல்லா பகுதி, இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒன்று கூடி 60-70 வருடங்களாக இந்த பகுதியை சேர்ந்த கறிக்கடை மாட்டுக்கறி வச்சிருக்காங்க. தமிழ் பாலான தமிழ் இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட மக்களும் இங்க மாட்டுக்கறி வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. இது வரைக்கும் எந்த ஒரு சலசலப்பும் இந்த பகுதியில இருந்து ஏற்பட்டதில்லை. ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட நேத்து நடந்த விஷயம் வந்து எங்களுக்கே ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த வட சென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்பட்டவங்களும் வந்து இந்த மாட்டுக்கறி உண்பவர்கள் தான். இது வரைக்கும் இந்த சலசலப்பு அதிகமா வந்ததில்லை. அந்த ஆட்சிக்கு வந்து குறை சொல்லும் விதத்துல வந்து அவங்க செய்யறாங்களா இல்ல இதனால ஏதாவது உள்நோக்கம் இருக்கான்றது எங்களுக்கு தெரியும். காவல்துறை ரெஸ்பாண்ட் பண்றாங்களா? காவல்துறை வந்து சில நபர்கள் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க, சில நபர்கள் வந்து இதை வந்து கண்டு கொள்ளாத மாதிரி இருக்காங்க. சில நபர் நேத்து நடந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து நாங்க கேட்கும் போது எதுக்கு நீங்க வந்தீங்க, இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது இப்படி தெரியும் போது நீங்க எப்படி அவர் கூட வரலாம்னா, அவங்க என்னன்னா எங்களுக்கு பாரால இருந்து கால் வந்துச்சு நாங்க வந்தோம். இதுக்கு பாரால இருந்து கால் வந்தா லாவண்டாட் இஷ்யூ ஆகக்கூடிய நபர்கள் வந்து இருக்காருன்னா அப்ப நீங்க அவரை தடுத்து நீங்க கூட்டு போயிருக்கணும். அதை தவிர்த்து அவர் கூடயே வந்து நின்று நீங்க கடையை திறங்க அதை திறங்கன்னு சொல்ல அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தான்னு கேட்கும் போது அவர் ஆயிடுறாரு. ஆனா இதுக்கு இங்க இருக்கக்கூடிய லாவண்டாட் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ்ன்றவர் வந்து அவர் கொஞ்சம் கண்ணியமான முறையில சுமூகமான முறையில இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்ற அடிப்படையில அவர் நல்ல ஒரு விஷயங்களை முன்னெடுத்துட்டு வராரு. அவர் மேல எங்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை, அவர் கரெக்டா செய்யறாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய துணை உதவி ஆய்வாளர் வந்து உங்க கூட வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் நம்புறீங்களா? இல்ல இப்ப வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இப்ப இன்னைக்கு காலையில CSR காப்பி கொடுத்திருக்காங்க. காவல் ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரை வந்து ஈவினிங் மாலைக்குள்ள அவரை வந்து ரிமாண்ட் பண்ணி FIR காப்பி பண்ணி கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவர் அப்படி அதை தராத பட்சத்துல தமிழகம் முழுவதும் சென்னை மண்டலத்தில் இருக்கப்பட்ட அனைத்து பள்ளிவாசல் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. இது மூலமா நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.